இங்க கங்காவோட வீட்டுக்கு போன காவேரியை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஜய் தேடிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவர் வந்து கூட யாரோ ஒருத்தர் தூங்குனாதான் அவருக்கு தூக்கம் வரும்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க காவேரியுமே வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லாம அவங்களுமே அங்கேயே எல்லார்ட்டையுமே ஜாலியாக பேசி விளையாண்டுக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இங்கே காவேரி அடுத்த நாள் காலையில் விஜய் வீட்டுக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து விஜயுமே நைட்டு வீட்டுக்கு வரணும்னு உனக்கு ஒரு பொறுப்பு இல்லையா, அதை விட முக்கியமாக நீ இந்த மாதிரி ஏதாவது வரமாட்டேன் அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணாது அவனுக்கு, நான் நீ வருவேன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ காவேரியுமே இன்னுமே விஜய் மேலே கொஞ்சம் கோவப்பட்டுட்டு நான் வந்தால் மட்டும் என்ன நடக்க போகுது, அதான் எல்லாத்தையும் பழகிக்கணும்ல, சொல்லப்போனால் இதுதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே விஜய் கிட்ட நடக்க போகிற டைவர்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே ஓஹோ நீ அந்த ரூட்டில் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காவேரியை பார்த்து அதெல்லாம் ஓகே தான், பட் என்ன அக்ரிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நீ பக்காவாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வேணும்னே காவேரியை டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காவேரியுமே கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கோச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே வந்து சிரிக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே தன் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரி கிட்ட ரொம்பவே கேஷுவலாக தான் பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் காவேரியுமே எங்கள் கங்கா கேட்ட ஹெல்ப் ஞாபகம் வருது, உடனே இந்த பக்கம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜயுமே என்ன ஹெல்ப் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டவனுங்க காவேரியுமே இந்த மாதிரி வந்து குமரன் மாமா அன்னைக்கு ஸ்டேஜில் தனியாக நின்னார்ல, அவரை பற்றி அங்கே ஸ்டேஜில் போய் கங்கா அக்கா பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால தான் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா, அவரோட கான்செப்டை வந்து நீங்கள் இது பண்ண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இது கேட்டவொன்னு விஜயுமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே கான்செப்ட் இருக்குது, இன்றைக்கே நம்ம போயிடலாம் விடுங்க, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொன்னு எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் விஜய்மா என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே அதுக்குண்டான வேலைகள்லாம் பார்க்குறாரு. இப்போ போல இந்த பக்கம் குமரனுமே கான்செப்ட்டுக்கு ரெடி ஆகி அங்கே கான்செப்ட்டுக்கு போயிடுறாரு. அங்கே ரிகர்சல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்போ போல இங்கே ஃபஸ்ட்டு காம்படிட்டராக இங்கே குமரனை தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குமரன்ட்ட கேட்குறாங்க. அவருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சொல்லப்போனால் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கேன், நான் பர்ஃபார்முக்காக பக்காவாக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இங்கே ஸ்டேஜ்லேயே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது பர்ஃபார்மரோட பேர் எடுங்க, சொல்லப்போனால் அது யார் லக்கி பர்ஃபார்மர்ன்ற நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரன்கிட்ட சொல்கிறாங்க. உடனே குமரனுமே இருந்துக்கிட்டு நானே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி உடனே இந்த பக்கம் இல்லை பரவாயில்ல எடுங்க ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொன்னதுக்கப்புறம் இங்கே குமரனுமே அங்கே இருக்கிற மறுபடியும் ரெண்டாவது சீட் எடுக்கிறாங்க. அதில் கங்கான் இருக்கு. அதே நேரம் மறுபடியும் கங்காவை பார்த்தோன்னு ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அப்படியா சரி பரவாயில்ல இன்னொரு சீட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு சீட் எடுத்து பார்க்குறாங்க, பார்த்தா அதுலேயுமே கங்கான் வருது. என்னங்க இது, ரெண்டு பேர் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கங்கா ஸ்டேஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் குமரனுக்காக இங்கே கங்காவும் போய் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே குமரனும் பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிறாரு. உடனே இன்னொரு பக்கம் இங்கே கங்காவுமே இங்கே குமரன்ட்ட போயிட்டு அவரையுமே ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் எல்லாருக்கும் புரிய வருது, சொல்லப்போனால் இதுதான் குமரனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே இங்கே இருக்க ஜட்ஜுமே என்ன குமரன் ஒவ்வொரு ஷோக்கும் உங்களோட ஒய்ஃபை கூப்பிடாம வந்துருந்தீங்க, இந்த ஷோக்கு கரெக்டாக கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜட்ஜுமே பாராட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குமரனுமே இங்கே கங்கா என் கூட இருக்கிறது எப்பவுமே எனக்கு ரொம்ப நல்ல விஷயம் சார், சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணமே கங்கா தான் அப்படின்னு சொல்லி கங்காவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கங்காவுமே இந்த பக்கம் குமரன் மாதிரி ஒரு நல்ல ஆள் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது, ஏன்னா எப்பவுமே அவர் தன்னோட உழைப்பில் ரொம்பவே கவனமாக இருப்பார், அவர் ஒரு டைலராக இருந்தாலும் தன்னோட கனவுல எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர் பின் வாங்கினதே கிடையாதுன்னு சொல்லி இந்த பக்கம் மாறி மாறி ரெண்டு பேருமே அவங்கள பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்த விஜயுமே இதெல்லாம் ஓகே தான், ஆனா என்ன இங்க பாருங்க அவங்க தங்கச்சி தான் எதையுமே கேட்க மாட்டேன்றான்னு சொல்லி தன் மைண்ட் வாய்ஸ்ல இங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்ல போனா இங்க காவேரி எந்த விஷயத்தையுமே விஜயை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே தான் மனசுக்குள்ள காவேரி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் எப்பவுமே காவேரியை விட்டு விலக மாட்டேன் அப்படிங்கிறது நான் பண்ற ரியாக்ஷன்ஸ்ல அவளுக்கு தெரிய வேண்டாமா, ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம நான் அக்ரிமெண்ட் படி தான் நடந்துக்கிறேன், நான் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இன்னுமே என் மேல கோபத்துல தான் இருக்கா, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அவள் என் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாளா, என் மேலே தான் லவ் இருக்குல்ல அவளுக்கு, ஆல்ரெடி அந்த லவ்வே சொல்லியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே இங்கே காவேரியை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காவேரி இன்னொரு பக்கம் ஆமாம் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அது என்னோட லைஃப்பில் நடக்கவே மாட்டேன்து, இதுக்கெல்லாம் காரணம் யார், எல்லாம் அந்த ராகினியோட வேலை தான், அது மட்டும் இல்லாமல் இப்போ வெண்ணில வேற வந்துட்டா இதுக்கு மேலே இந்த ஆள் என்கிட்ட பேசவே மாட்டாருன்னு சொல்லி இங்கே விஜயை பற்றி ரொம்பவே நெகட்டிவாக மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நினச்சிட்டு இந்த பக்கம் விஜயை திரும்பி பார்க்க விஜயமே இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் காமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் ஸ்டேஜில் எல்லாருமே பேசி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே குமரனை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு உண்டான ஜோடியுமே செலக்ட் பண்ண சொல்லி இந்த பக்கம் அந்த பொண்ணுமே உள்ளே வராங்க.
வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் காம்படிஷனோட சேர்த்து அவங்க ஒரு ஆக்டிங்கையும் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட குமரனுமே ஓகே இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக அவருமே பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே குமரனுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த குமரன் கூட பெர்ஃபார்ம் பண்ண போகிற பொண்ணுமே இந்த பக்கம் குமரனை தோக்கடிக்கிறதுக்காக தான் வராங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே குமரன் ஜெயிச்சா அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. பட் ஆனால் குமரனை தோக்க வச்சா அவங்களுக்கு ஒரு பணம் தரதா சொல்லி ஒருத்தர் வந்து அவங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காரு. அதனால இங்கே குமரனை தோக்கடிக்கிறதுக்காகவே அந்த பொண்ணுமே தயாராகி இங்கே ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதனால குமரனுக்கு என்னெல்லாம் பாதிப்பாக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போகிற எபிசோட்ல கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you. நம்ம இன்னொரு வேளாண் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.